இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல, அந்த சுப்ரீம் லீடர் இறந்ததுலேருந்து இங்க நெறைய ஃபெமினிஸ்ட் எல்லாம் வந்து சில விமர்சனத்த வைக்கிறாங்க. அது வந்து ஒரு அப்ரசிவான ஒரு கண்ட்ரி. அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நாடா அது இருந்துச்சு. பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல. இஸ்லாம் மதத்திலேயே வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல என்பது போல் வந்து நெறைய பேர் வந்து விமர்சனங்கள வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இஸ்லாம் பத்தி நீங்க வந்து விமர்சனத்த வைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அந்த இதுல உங்கள யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? உங்கள யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? அப்ப ஒரு ஒரு பெண்ணின் உடல் வந்து ஒரு புனிதமானது. அதை வந்து எல்லாரின் பார்வைக்காக இல்லை அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். இதை வந்து நான் சொல்லலை, முகமது அலி இருக்கார்ல, த கிரேட்டஸ்ட் பாக்ஸர் ஆஃப் ஆல் டைம், அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இஸ்லாமில் சொல்லப்படுறதும் அதுதான். அப்போ ஃபெமினிஸ்ட் தான் வந்து இந்த நாடை வந்து மோசமாக்குறது. இந்த ஃபெமினிஸ்ட் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அண்ட் உடனே வந்து இவங்க வந்து பெண் சுதந்திரத்துக்கு எதிரானவனாக அந்த மாதிரி உடனே பேச ஆரம்பித்தாங்க. இப்போது சுதந்திரம்ன்றது ஒருத்தரோட பர்சனலான சாய்ஸ். இப்போது ஒரு சிலருக்கு வந்து லாங் ஸ்கர்ட்டு, ஒரு சிலருக்கு புர்கா போட்டால் தான் வந்து எனக்கு வந்து உடல் வந்து மறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து லாங் ஸ்கர்ட்டு, ஒரு சில பேருக்கு ஷார்ட் ஸ்கர்ட்டு கூட வந்து டீசெண்டான காஸ்டியூமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்லீவ்லெஸ் அப்படின்றது ஒரு சில பேருக்கு இது இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன போடணும் நீ சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி அவங்க அந்த மதத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, அதெல்லாம் பற்றி ஒரு இதுவும் தெரியாமல் நீங்கள் எப்படி அதை விமர்சனம் பண்ணுவீங்க? அப்ரெசிவ்னு போய் ஏதாவது வேறு வேலை இருந்தால் பாருங்கள் தயவு செஞ்சு. நன்றி.